வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னா புளிச்சக்கீரை இருக்குல்ல, புளிச்சக்கீரையில் வந்து ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் போட்டு சாப்பிடலாம். அதை நான் இதை எடுத்து போடுறதை காமிக்க முட்டேன். இதில் என்னென்ன போட்டுக்குன்னா, கொஞ்சம் கடுகு, சீரகம், தனியா விதை, பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம், உளுந்த பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை போட்டுக்கிறதில்ல, வேறு எதுவும் போடல. இது நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு, ஒரே ஒரு பொருள் இல்லை, இது என்ன சொல்லுவாங்க, பெருங்காயம் இல்லை, அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். பெருங்காயம் வாங்கிட்டு வரல, மறந்துட்டு வந்துடுறேன். பெருங்காயம்லாம் போட்டுருக்கு, அவ்வளோதான். வரமிளகா வறுத்தும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வறுக்கும்போதே செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. குட்டி பாத்திரம் தான் இருக்கு என்கிட்ட, அதுலேயே சமைச்சு பண்ணிக்கலாம். ஒன்றும் பண்ணுறது. இதில் இவ்வளோ ஒரு அங்கே போகக்கூடாது, இது கூட போ. இந்த குட்டியில் வச்சுக்கிட்டு மேலே போன அடிப்பேன், நல்லா தட்டி விடுறதுக்கு. இவ்வளோ தனியாக ஒரு ஸ்பூன் தனியாக போட்டதில் ஒரு ஸ்பூன் போதும். இது அவ்வளோ நிப்பாட்டிட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனியாக போட்டேன், இவ்வளோ போட்டேன். சரி, கொஞ்சம் பத்தாத மாதிரி தோணுச்சு. சரி, இதுலேயும் மிளகா வறுக்கணும். மிளகா வறுத்து போட்டுக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க இதுலேயும். ஏன்னா இப்படி வறுத்து போட்டோம்னா அது ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். காம்பெல்லாம் எடுக்க வேண்டியதில் நீங்கள் அப்படியே போடலாம். அதுலேயும் நிறையா சத்துக்கள் இருக்குது காம்புலேயும். மிளகாயில் என்னென்னலாம் இருக்குதோ அதே மாதிரி அதுலேயும் இருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு வறுத்தங்களா, அது போடல. எல்லாமே கடுகு இவ்வளோ, ஜீரகம் தனியாக இவ்வளோ, பச்சைக்கடலை பருப்பு இவ்வளோ, உளுந்தம் பருப்பு இவ்வளோ தான் போட்டு ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு இதாக போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தனியாக போட்டேன். மீதியெல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டேன். பார்த்துக்கங்க, மறந்துட்டு அதை வீடியோ எடுக்கிறப்ப போடுறத டக்குன்னு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு இப்படி தான் போகுது, என்ன பண்ணுறது. இது கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க. ஏன்னா காரம் வந்து சீக்கிரம் கீழே கறிகிற அடின்னு இருக்கிற மிளகா, அதுக்காக சொல்கிறேன். கிளறிக்கிட்டே இருங்க அப்படியே. இந்த புளிச்சக்கீரை கோங்குரான்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த கீரை பாருங்கள், நைட்டே எனக்கு தமிழும் தெலுங்கு வருது. நைட்டே வெள்ளம் கழுவி ஒரு துணி விரிச்சு போட்டு அதில் விடி வரைக்கும் இப்படி பேன் காற்றுல காஞ்சிக்கிச்சு. இப்படி ஒரு துளி தண்ணி கூட இதில் இருக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். அது போட்டோம்னா சீக்கிரம் வெந்துக்கும். டேஸ்ட் நல்லா செமையாக இருக்கும். இந்த மிளகாய் இதில் மாற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. ஏன்னா இந்த தலை போட்டு வதக்கணும். அவ்வளோ நான் பெரிய கடாய் வைக்கல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நல்லா இப்படி காஞ்சிரும். நீங்கள் தலை ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. முதன்னைக்கே கழுவி நல்லா நிழல்லே வாட்டணும், வெயில் வச்சிடக்கூடாது. பேன் காட்டில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கலாம். ஒரு செகண்டில் முடிஞ்சிடுங்க. இது வாங்குறது தான், ரொம்ப நாள் லேட் ஆகாது. பெரிய கலாயாக இருந்தால் ஒரே இதில் போட்டுடலாம். சரி, இன்னும் பெருசு எடுத்து அதெல்லாம் கழுவிக்கிட்டு கொண்டு இருக்கிறது தான் ஒரு ஆள். ஆனால் இது வந்து 2-3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். இந்த இதில் பண்ணிக்கிட்டோம்னா. ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும் ஓரளவுக்கு. ஒன்றும் செய்யாது, வேர்க்கல் எண்ணெய் ஊற்றுங்க, செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா குழம்பு வைக்க முடியாத சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கலேன். அப்போ வந்து இதை டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் நல்லது, எந்த கெட்டதில்லை, தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அதை இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க, அவ்வளோதான். இதை எடுத்துவேன். இப்போ எல்லாமே இப்படி வதக்கி வச்சுட்டு எடுத்து இது இப்படியே மதிச்சோம்னா ஆட்டோமேட்டிக் மதிச்சுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற இருக்கும்ல பருப்பு கடையிறது, அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டுக்கிறதுல கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கலாம். வாங்க, இதை அரைக்கிறப்ப உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கு நான் போட்டது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்பவும் நைஸாக வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தலையில் லாஸ்ட்டில் தாளிக்கணும், அதை காமிக்கிற பாருங்கள். வாங்க, இதெல்லாம் கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் காஞ்சிடுச்சா? காய்ட்டு இன்னும் காயில் ஒன்று பெருங்காயத்தூள் இல்லாதனால போடல. நீங்கள் பெருங்காயத்தூள் போடுங்க. நான் இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து அதில் எண்ணெயில் போட்டு வறுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவேன். கடுகு போடுறேன்.
கடுகு பொரியுது, தண்ணி தண்ணி, அதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம், அதுக்கடுத்து மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் இதில் போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு. 4 வரமிளகாய் போட்டுட்டேன். தாளிக்கிறது எல்லாம் எதாவது கரெக்டாக போட்டோம்னா தான் டேஸ்ட்டே கிடைக்கும். இந்த இங்கே அரைச்சது இருக்குதா. இப்போ வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, இப்போ கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக போடுங்க, அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க, கசந்துடும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, வெறும் வெள்ளைப்பூண்டு மட்டும் தோலோடு, அந்த காம்பை கிள்ளிட்டு தோலோடு அப்படியே இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர், நல்லா செம்ம டேஸ்ட் கொடுக்குறது இருக்கும், வாசமாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஊற்றுனதே என்ன பத்தலை, அது வணங்குற அளவுக்கு வரணும். ஊறுகாய்ங்க இது வந்து டெய்லி அப்பத்துக்கப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லை, என்ன ஊற்ற வேண்டியதில்லை. இது ஊறுகாய் கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு அப்படி வச்சு சாப்பிடலாம். அந்த இதை பண்ணிட்டுருக்கேன். நார்மலாக செய்கிற மாதிரி தேவையில்லை. சப்போஸ் சாப்பிடுவோம், எதாவது ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், சாப்பாட்டை மட்டும் வச்சுட்டு இந்த ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா இதுவுமே ஐரன் எடுத்து வைக்கல அதிகமாக இருக்கும். ஐரன் ரொம்ப போது, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சோம்ல தனியா, மிளகாய், ஜீரகம், அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு இதில் அரைச்சிருக்குது. இதே மாதிரி குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை போட்டு கலந்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும், வரமிளகாய் எல்லாமே எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். எண்ணெய் என்னடா இப்படி ஊற்றணுமா நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றி தாக்கணும், வேறு வழி இல்லை. ஒன்றும் செய்யாது. வேர்க்கடலை எண்ணெய் நீங்கள் தாராளமாக ஊற்றி பண்ணலைன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு இருக்க வேண்டியதுனால இவ்வளோ எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. நான் அரைக்கிறப்ப இதில் உப்புக்கல் போட்டிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மறந்துடாதீங்க, என்னடா போடலேன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி இது ஓகே, இது நீ எதுவும் பண்ண வேண்டாம். இதை எடுத்து இது போட்டுக்கலாம். இப்போ இதை மாற்றி போட்டு லாஸ்ட்டில் இது வந்து சின்ன கட்டுனா ஓரளவுக்கு இளங்கேரியா பார்த்து வாங்கினேன். அதனால் 4 கட்டு, இது 4 கட்டு கீரைக்கு இவ்வளோ வந்திருக்குது. உங்களுக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இது பண்ணுறது வந்து எது எவ்வளோ போடணும்னு உங்களுக்கே தெரியும். மொபைலை கையில் பிடிச்சிக்கிட்டு இதை என்னால் பண்ண முடியலைங்க. அதையும் பிடிச்சிட்டு இதனால் கிளற முடியல. அவ்வளோதான். நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு ஆற வச்சுட்டு பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. லைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குதா. காரம் புளிப்பில் செம்மையாக இருக்குதுங்க. உப்பு எல்லாமே சாப்பாடு சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஆந்திரா ஸ்டைல். தமிழ்நாட்டில் புளிச்சக்கீரை செய்வாங்க, ஆனால் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, வேக வச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்டுருவாங்க. புளிப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு தாராளமாக வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு அதிகமாக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தப்போ இல்லை வேலையே செய்ய டயர்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், சாப்பாடு மட்டும் வச்சிங்கன்னா இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா எனர்ஜி உடனே கிடைக்கும். அதில் இருக்கிற இரும்பு சத்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம், பாய்.